கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக டெய்லர் ராஜாவிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். முழு தகவல்கள் என்ன? கடந்த 29 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த பயங்கரவாதியான டெய்லர் ராஜாவை தற்போது மதுரை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் 5 நாட்கள் காவலில் எடுத்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவர் மீது பல்வேறு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக இவர் மீது வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அதாவது 1996ஆம் ஆண்டு பயங்கரவாத செயல்களில் இவர் ஈடுபட்டிருந்தாலும் குற்றத்தின் தீவிரத்தன்மை கருதி இவர் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டிருந்தால் தற்போது மதுரை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. எதற்காக இவர்கள் 5 நாட்கள் காவலில் எடுத்திருக்கிறார்கள் என்றால் 1998ஆம் ஆண்டு நடந்த கோவை தொடர் குண்டு வெடிப்பு வழக்குல முக்கிய நபராக பார்க்கக்கூடிய இந்த டெய்லர் ராஜா தான் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்து தற்போது 5 நாட்கள் விசாரணை நிகழ்த்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி நாகை மாவட்டத்துல கடந்த 1996ஆம் ஆண்டு ஷாஹிதா என்ற பெண்ணை கொலை செய்த வழக்குகளையும் தற்போது காவலில் எடுத்து இந்த விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். இந்த விசாரணையை உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு டிஐஜி மகேஷ் மற்றும் மதுரை தீவிரவாத தடுப்பு பிரிவு எஸ்பி ஆன ரமேஷ் கிருஷ்ணா உள்ளிட்டோர் பார்வையில இந்த டெய்லர் ராஜா விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. 1996ஆம் ஆண்டுல கோவை சிறைவார்டன் பூபாலனை கொன்ற வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் மதுரையில இவர் மீது நிலுவையில் இருப்பதால இவரை எடுத்து விசாரணை மேற்கொண்ட போதுதான் இதன் பின்னணியில யார் யார் இருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் தெரிய வரும் எனவும் மேலும் இந்த இவர் மீது பல்வேறு மாவட்டத்துல வழக்குகள் நிலுவையில் இருப்பதால அதன் மீதும் இவர்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன்.